வணக்கம். நான் உங்கள் ஜெகநாதன். புதிய முதலமைச்சருக்கு காத்திருக்கும் சவால்கள். அத பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போறோம். தமிழ்நாட்டுல ஆட்சி அமைப்பதற்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு 107 தொகுதிகள் ஜெயிச்சிருந்த நிலையில 118 தொகுதிகள் பெரும்பான்மை காண்பிக்க வேண்டிய நிலை இருந்தது. அதுல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகள் கொடுத்து ஏற்கனவே உள்ள வந்த நிலையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் இவங்க 2 பேரும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க முன்கூட்டியே. அதை தொடர்ந்து விடுதலை சிறுத்தை கட்சியோட தொல் திருமாவளவன் அவரும் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு. இதுக்கு முன்பு பாத்தீங்கன்னா இடதுசாரிகள், காங்கிரஸ் இவங்க 2 பேரும் ஆதரவு தெரிவிச்சிருந்த நிலையில 116 இடங்கள் இருந்த நிலையில மேலும் 2 கட்சிகளுடைய ஆதரவு கிடைச்சிருக்குது. அதுல 4 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆதரவு தெரிவிச்சிருந்த நிலையில பெரும்பான்மையாக 120ஆக தாவேகாக்கு கிடைச்சிருக்குது. இதுல விஜய் ஆட்சி அமைக்க தேவையான பலம் கிடைச்சிருக்கிற நிலையில விஜயோட தலைமையிலான தாவேகா கட்சி ஆட்சி அமைக்கும் சூழ்நிலை இப்ப வந்திருக்குது. ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் அவரு எத்தகைய சவால்களை சந்திக்க போகிறார் அப்படின்ட்டு நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பிற கட்சிகளுடைய ஆதரவை பெற்று இப்ப கட்சி அமைக்கும், அதாவது ஆட்சி அமைக்கும் சூழ்நிலை வந்திருக்கக்கூடிய தாவேகா கட்சி விஜய் பாத்தீங்கன்னா பல்வேறு சவால்களையும் ஆதரவுகளையும் சந்திக்க நேரிடும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. இதுல பாத்தீங்கன்னா திமுக கடந்த ஆண்டுல பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து நின்ற நிலையில பல அழுத்தங்கள் கொடுத்திருந்தது பாஜக திமுகவுக்கு. அதே அழுத்தத்தை தாவேகா எதிர்கொள்ளும் சூழ்நிலை உருவாகும் அப்படின்ட்டு பத்திரிகையாளர் சிவபிரியன் சொல்றாரு. மேலும் சிவபிரியன் என்ன சொல்றாருன்னா, அக்கட்சியில் செங்கோட்டையன் தவிர வேறு யாருமே அரசாங்க நிர்வாக ரீதியிலான அனுபவம் என்பது கிடையாது. அப்படி இருக்கும் சூழலில் காங்கிரஸில் இருந்து செல்லக்கூடியவர்களுக்கு ஓரளவு அரசியல் அனுபவம் இருக்கிறது. அதே போல் திருமாவளவனுக்கும் நிர்வாக அனுபவம் இல்லை என்றாலும் வலுவான அரசியல் அனுபவம் இருக்கிறது. இத்தகைய அனுபவம் வாய்ந்தவர்களின் வழிகாட்டுதல் விஜய்க்கு இருக்கும். அது மட்டுமின்றி செங்கோட்டையன் கூறுவதை புறந்தள்ளினாலும் கூட காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக போன்ற கட்சிகளை சேர்ந்தவர்கள் கூறுவதை கேட்காமல் தவிர்க்க விஜயால் முடியாது. ஏனெனில் அவர் ஆட்சியில் தொடர்வதற்கு இவர்களுடைய ஆதரவு கட்டாயம் தேவை அப்படின்ட்டு சிவபிரியன் சொல்லியிருக்கிறாரு. அதே நேரத்துல இப்படி இருக்கும் கூட்டணி ஆட்சியில தாவேகாவுக்கு ஒரு விஷயத்தை செயல்படுத்த வேண்டும் என தோன்றலாம். ஆனால் அவர்களுக்கு ஆதரவளிக்கும் விசிக, இடதுசாரிகள் போன்ற கட்சிகளுக்கு கொள்கை ரீதியாக அதில் உடன்பாடு இல்லாமல் போகலாம். அத்தகைய சூழலில் விஜய் சமரசம் செய்து கொள்ள கூடிய நிலைக்கு தள்ளப்படலாம் அப்படின்ட்டு சிவபிரியன் சொல்லியிருக்கிறாரு. இது கற்பனையான சூழ்நிலை என்றாலும் இது பாத்தீங்கன்னா அரசியல் சூழ்நிலை அடிப்படையாக கொண்டது அப்படின்ட்டு சொல்லலாம். மேலும் பாத்தீங்கன்னா சிவபிரியன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தாவேகா தனியாக அறுதி பெரும்பான்மை பெறாத நிலையில் இப்போதைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் பிற கட்சிகள் ஆதரவுடன் அமைக்கப்படும் ஆட்சி சிக்கலின்றி இருக்காது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. உதாரணமா பாத்தீங்கன்னா இடதுசாரி கட்சிகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க விஜய் கட்சிக்கு, அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுத்திருந்தாலும் அதே வேளையில மாநில உறுப்பினர் தொடர்பான எல்லா விஷயங்களிலும் அவங்க முரண்பாடா செயல்படலாம். விடுதலை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அரசியல் நெருக்கடியை பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக் கூடாது என்பதாலும் தாவேகா தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க விசிக நிலைப்பாடு தடையாக இருந்துவிடக் கூடாது என்ற எண்ணத்திலும் இந்த முடிவை நாங்கள் எடுத்துள்ளோம். இந்த நிலையில மூத்த பத்திரிகையாளர் இளங்கோவன் ராஜசேகரன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆட்சி அமைத்த பின்னர் அவர்களுடன் முரண்பாடுகள் ஏற்பட்டால் விஜய் எப்படி சமாளிக்க போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. மேலும் சிவபிரியன் அவர் என்ன பதில் சொல்லியிருக்கிறாரு, தற்போதைய சூழலில் மற்றும் ஒரு தேர்தலை எந்த கட்சிகளும் விரும்பவில்லை என்பதாலும் தனி பெரும்பான்மை இல்லை என்றாலும் விஜய் தலைமையில் தாவேகா ஆட்சி அமைந்தாக வேண்டும் என்ற சூழல்
நிலவுகின்றது. எனவே ஒரு சுமூகமான அணுகுமுறை இருப்பதற்கும் வாய்ப்புள்ளது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. இப்ப பாத்தீங்கன்னா பாஜகவுடைய அழுத்தங்களை தாவேகா சமாளிக்குமா அப்படின்ட்டு நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இளங்கோவன் ராஜசேகரனுடைய டேட்டா படி திமுகவை அரசியல் எதிரி, பாஜகவை கொள்கை எதிரி என கூறிக்கொண்டாலும் இதுவரையிலான விஜயின் அணுகுமுறைகளையும் நடவடிக்கைகளையும் பார்க்கும்போது மாநில உரிமைகளை குறித்தான விவரங்களில் அவர் அவ்வளவு உறுதிப்பாட்டுடன் இருப்பதாக தெரியவில்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. மேலும் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஸ்டாலின் தலைமையில் திமுக மிக கடுமையான நிலைப்பாட்டை மத்திய அரசுக்கு எதிராக முன்னெடுத்து மாநில உரிமைகள் தொடர்பாக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டிருந்தது. ஆனால் விஜய் அந்த அளவுக்கு வலிமையான குரலாக இருப்பாரா என்று கேட்டால் அது இன்னும் சந்தேகமாகவே உள்ளது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. தொகுதி மறுவரையறை, மும்மொழி கொள்கை, இப்படியாப்பட்ட விவகாரங்கள் எல்லாமே தமிழ்நாடு உரிமை குறித்து நிலையான ஒருமைப்பாட்டுல இருந்து வந்த நிலையில விஜய் இந்த உரிமையான நிலைப்பாட்டை செயல்படுத்துவாரா அப்படின்ட்டு கேள்வி எழுந்திருக்குது. ஒருவேளை இதை செய்யலினா இடதுசாரிகளாகட்டும், விடுதலை சிறுத்தை கட்சியாகட்டும் அவங்க முரண்பாடா எட்டி கேள்விகள் எழுப்பும் நிலை வந்துவிடும். இதோட காரணமா விஜய் எப்பொழுதும் முழு ஈடுபாட்டுடனும் முழு கவனமாகவும் ஆட்சிய வழி நடத்த வேண்டும், முழு ஈடுபாட்டுடன் செயல்பட வேண்டும் அப்படின்ட்டு இளங்கோவன் தெரிவிக்கிறாரு. சிவப்பிரியன் என்ன சொல்றாருன்னா, தாவேகாவுக்கு சிக்கல்கள் நிறைய இருக்கின்றன என்றாலும் மத்தியில் இருந்து வரக்கூடிய அழுத்தங்களுக்கும் அவர்கள் எவ்வாறு எதிர்வினையாற்ற போகிறார்கள் என்பதை பொறுத்து இது இருக்கும் அப்படின்ட்டும், தமிழ்நாடு அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை ஆட்சியில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கொள்கைகளின் நீட்சி என்பது எப்போதும் இருக்கவே செய்கிறது. இருமொழிகளில் கொள்கையை மாற்றுவதோ தமிழ்நாட்டின் பண்பாட்டு விஷயங்களை மாற்றுவதோ முடியாத காரியம். ஆனால் கூட்டணி ஆட்சியை நடத்துவது என்பது சிக்கலான விஷயம்தான். இருப்பினும் மற்றொரு தேர்தலை யாரும் விரும்பவில்லை என்பதால் ஓரளவுக்கு சுமூகமாக செயல்பட வாய்ப்புள்ளது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு சிவப்பிரியன். அதே நேரத்துல தாவேகா எந்த மேடையிலும் பாஜகவை பத்தி பெருமளவு பேசப்படவில்லை என்றாலும் ஒரு முதலமைச்சரா அப்படி எந்த ஒரு விஷயத்தையும் கேட்டுக்கிட்டு அவரால் சும்மா இருக்க முடியுமா அப்படின்ட்டு சிவப்பிரியன் கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. பல இடையூறுகளுக்கு அப்பால் தாண்டி 107 தொகுதிகளை வென்று 4 கட்சிகளுடைய ஆதரவை பெற்று 120 பெரும்பான்மை வகுத்து முதலமைச்சராக ஆகப் போகும் விஜய் அவர்கள் நல்லதே செய்வார் என்று நம்புகிறோம்.